ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 18வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த டெய்லர் வேகமா நம்ம ஃபோர்த் பிரின்ஸை கூட்டு கடத்தி வச்சு கொலை பண்றதுக்கு போயிட்டு இருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல நேரா வாஷி எங்க வந்துடுறா. டெய்லர் ஷாப்லயே வச்சு கொலை பண்ணாதீங்கன்னு தடுத்து நிறுத்திடுறா. என்ன இந்த பையனை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு டெய்லர் பாதியிலே நிறுத்திட்டு கேட்க, இல்ல அப்படி இல்ல, நேரா ஷென்னு கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துருவாரு. அப்போ நம்ம ராணி கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடும். அதுக்குதான் என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு மறுபடியும் இந்த சாம்பிராணி எடுத்து காட்டுறா. அன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் பத்த வச்சிருந்தோம், இது இன்னும் அப்படியே தான் இருக்கு. இதை இப்ப பத்த வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல இதெல்லாம் உள்ள போயிட்டு சீக்கிரமா ஃபோர்த் பிரின்ஸ் இறந்து போயிருவான். அது நமக்கு நல்லது தானே அப்படின்னு வேகமா வாஷி ஒரு ஐடியாவை சொல்ல, பரவாயில்ல ஆனா உன்ன நம்ப முடியாது, அதனால பத்த வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியவே நிப்போம், அதனால அவன் மூக்குக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு அது வேகமா பத்த வச்சுட்டு டெய்லரும் வாஷியும் ரூமுக்கு வெளியே போய் நிக்கிறாங்க. வாஷி பாக்குறா ஃபோர்த் பிரின்ஸ், வேற வழி இல்லாம கதவை க்ளோஸ் பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் லூ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஷென்னு ராஜாவை பாத்துட்டு வரான். ஷென்னை பார்த்ததுமே வேகமா லூ, இந்த மாதிரி முக்கியமான விஷயம், வாஷி திடீர்னு காணாம வேற போயிட்டாங்க, உங்களை பாக்குறதுக்கு வேற வந்தாங்க, அது மட்டும் இல்லாம வாஷி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்த் பிரின்ஸ் காணாம போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, நேரா கிளம்புங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், எங்க இருந்து க்ளூ வந்துச்சுன்னு கிளம்பி போங்க அப்படின்னு அந்த டெய்லர் ஷாப்னு தெரிஞ்சிருச்சு. ஷென்னு நேரா வந்துகிட்டு இருக்கான். வாஷி சொல்றா, 10 நிமிஷம் ஆச்சு, இதுக்கு மேல ஃபோர்த் பிரின்ஸ் உயிரோட இருக்க மாட்டான், அதனால நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, நாளைக்கு மட்டும் அவன் செத்துட்டாங்கிற நியூஸ் என் காதுக்கு வரல, நடக்கிறதே வேற, பாத்துக்கோ, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு தெரியும்ல அப்படின்னு அங்கிருந்து டெய்லர் கிளம்புறா. வாஷி டக்குன்னு வேகமா ஓடி போயிட்டு அந்த சாம்பிராணியை அணைச்சிட்டு ஃபோர்த் பிரின்ஸை எழுப்ப ஆரம்பிக்கிறா. தொட்டு பாக்குறா, நல்ல வேலை உயிர் இருக்குன்னு யோசிக்கிறா. ஏன்னா இதே சாம்பிராணிய மறுபடியும் அதை உருவாக்கும் போது கொஞ்சமா அதுல பவுடர்லாம் கலந்து இன்னும் சீக்கிரமா அந்த விஷம் உள்ள ஏறக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பவுடர் மிக்ஸ் பண்ணி அதை உருவாக்கியிருக்கா. சோ கொஞ்சம் உள்ள போனா கூட மயக்கம் வரும், ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதான். அதனால அப்பாடா நல்ல வேலை ஒன்னும் ஆகலன்னு கையில இருக்கிற கட்டை கத்தி வச்சு கழட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட ஒரு கர்ச்சீஃப் ஒன்னு இருக்கு. இதே கர்ச்சீஃபை தான் ஒரு டிராக்குள்ள ஷென்னு ரகசியமா ஒளிச்சு வச்சிருந்தான்ல, அதை பார்த்தது வாஷிக்கு தோணுது. அப்போ இதனால ஃபோர்த் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சூப்பரான கசின் வேற யாரும் இல்ல, நம்ம ஷென்னா தான் இருக்கும் போல அப்படின்னு வாஷி கண்டுபிடிச்சிடுறா. ஆனா ஷென்னு உள்ள வரான். இவன் மயக்கம் போட்டு நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் மயங்கி கிடக்குறான். கையில கத்தியோட வாஷி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவன் கழுத்துல வேற காயம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஷென்னு தப்பா புரிஞ்சுக்கிறான். இவன் கழுத்துல வாழை நீட்டிட்டு வேகமா ஃபோர்த் பிரின்ஸ் இங்க இருந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க என்ன பண்ற வாஷி அப்படின்னு கேட்க, வாஷி பாக்குறா, ஏற்கனவே நான் தான் கொலை பண்ணிட்டேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன பேசுறது எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. வாஷிய ஜெயில போட்டிருக்காங்க. ஷென்னு வேகமா பின்னாடியே போயிட்டு இருக்கான். என்ன பண்ண அவன அப்படின்னு ஷென்னு கேட்க ஆரம்பிக்க, நான் அவரை காப்பாத்தினேன், இது கூட யாராவது சொல்லணுமான்னு கேட்க, உடனே வாஷிய பார்த்து ஷென்னு, அந்த சாம்பிராணிய செக் பண்ணும், ஒரு நாளைக்கு மேல மயக்கம் இருக்குமா, அது மட்டும் இல்லாம கழுத்துல காயம் இருந்தது, கை கட்டி போடப்பட்டிருக்கு, உன் கையில கத்தி இருந்தது, இது எல்லாம் பார்க்கும்போது யாராவது டவுட் படுவாங்களா என்ன அப்படின்னு கேட்க, சரி நம்ம 2 பேருக்குள்ள நம்பிக்கைங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல, என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென் அவளை போய் வேகமா உழுக்க ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கேட்க, நான் யார சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல, என் மேலதான் டவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ இதுக்கும் மேல வந்துட்டு என்ன கேள்வி கேட்காதீங்க, நான் தான் கொலை பண்ணிட்டேன், முன்னாடி தம்பி மாதிரி அப்படின்னு அந்த பையன் கிட்ட பேசினேன், ஆனா நான் உயிர் பொழைக்கிறதுக்காக என்ன வேணா பேசி அடுத்தவங்களை ஏமாத்துவேன், போதுமா அப்படின்னு கேட்க, ஷென்னு பாக்குறான், எவ்வளவு ஒரு கொடூரமான ஆள் நீனு, இன்னைக்கு நான் வந்து என் கையால உன்னை கொன்னா கூட நீ அதுக்கு கம்ப்ளைண்டே சொல்ல முடியாதுன்னு சொல்ல, ஆமா நான் சொல்ல மாட்டேன் தான், ஆனா நான் மட்டும் உயிரை பணைய வச்சு அவ்வளவு கொடூரமான வேலையை பார்க்கல, நீங்க என்ன பண்ணீங்க, அன்னைக்கு உயிரை பணைய வைக்கிறதுக்கு ரெடியா பக்கத்துல டாக்டர் மருந்துன்னு எல்லாமே வச்சிருந்தீங்க, நான் உங்களுக்காக அந்த அம்பை வாங்கினதும் எனக்காக எல்லா வேகமா மருந்தெல்லாம் வந்துச்சு, அது ஏன் நீங்க ஏற்கனவே உங்க உயிரை பணைய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணதால தானே, நானும் வந்துட்டு நெஞ்சில ஒரு போர்சிலின் கப்பு ஒண்ணு வச்சிட்டு இருந்தேன், அது மேல பட்டதாலதான் என் உயிர் எஸ்கேப் ஆயிடுச்சு, நீங்க மட்டும் என்ன சாதாரண ஆளா கொடூரமான ஆள் தான் அப்படின்னு கேட்க, கையை வச்சு செவுத்துலயே குத்திடுறான் ஷென்னு. ரொம்ப கோவம் வருது அவனுக்கு. நான் தோத்துட்டேன் வாஷி, நிஜமாவே நான் தோத்துட்டேன், என்னை விட கொடூரமான ஆளு யாரும் இல்ல நினைச்சேன், ஆனா ஓ முன்னாடி நாளா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அங்க இருந்து போயிடுறான். வாஷி எப்படி உட்கார்ந்த இடத்துலயே பயங்கரமா அவளுக்கு இமோஷனலா இருக்கு. அங்க ஷென்னு கிட்ட லூ வந்துடுறான். வந்துட்டு இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இங்க பாரு அவன் மயக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நாளைக்கு யூகோ மலை இருக்குல்ல அந்த மலைக்கு போக போறான்னு தகவலை வெளியே பரப்புங்க, அப்பதான் அவனை கொல்லும் நினைச்சவங்க வெளியே வருவாங்க மாட்டுவாங்கன்னு ஷென்னு சொல்லிடுறான்.
லூ கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வந்து வாஷி கிட்ட விசாரிச்சு பார்த்தோம், அவங்க வாயே திறக்கல. சோ சாட்டையால அடிக்க வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்ல ஷென் வேகமா வாஷியை பாக்குறதுக்கு உள்ள போறான். நல்லா வாஷியை அடிச்சு நவுத்தி வச்சிட்டு இருக்காங்க, பாதி மயக்கத்துல இருக்கா. இவளை என் வீட்டுக்கு அனுப்புங்க, நானே விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். வாஷி அவளோட ரூம்ல உட்காந்து காயத்துக்குலாம் மருந்து போட்டுட்டு இருக்கும் போது வேலைக்கார பொண்ணு ஓடி வந்துட்டா. நீங்க அவர் மேல பாசம் வச்சீங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம ஒரு பிளான் பண்ணோம், தோத்து போயிட்டோம், அதுக்கான கான்சிக்வன்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க அடிபட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கு புரியல அப்படின்னு வேலைக்கார பொண்ணு அழுதுட்டு இருக்கா. நாளைக்கு வேற இந்த 4வது இளவரசர் இருக்காரு, ஏதோ ஒரு யூகோ மலைக்கு போறாரான்னு சொல்ல, கண்டிப்பா அவன் தூங்கிட்டு இருப்பான், ஏஞ்சிட்டு இருக்க மாட்டான். இது எனக்கு தெரிஞ்சு ஷென்னே பரப்பி விட்ட நியூஸா தான் இருக்கும், கொலைகாரங்களை வெளியே வர வைக்கிறதுக்கு. இப்ப நான் போய் டெய்லரை பாக்கணும், ஷென்னு என்ன பயங்கரமா திட்டுவாருதான், எனக்கு வேற வழி இல்ல, நம்மள வெளியே வர விட மாட்டாரு, அதுக்கு எந்த ஒரு வழி இருக்கு அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. வாஷி நேரா ஒரு லெட்டர் ஒண்ணு ஷென்னுக்கு கொடுத்து விட்டுறா. ஷென் அதை ஓபன் பண்ணி படிக்கிறான். அதுல டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு எழுதி இருக்கு. லூ பாத்துட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு அவங்கள போய் பார்க்க வேண்டாம், நம்ம ஸ்டெப் எடுக்க போறோம்லன்னு கேட்க, இல்ல அவ என்ன பண்றா நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த லெட்டரை எடுத்துட்டு கிளம்பி போறான். வாஷி லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா. இதுல போதை மருந்து இருக்கு, பார்த்து போடுங்கன்னு சொல்ல, என் உடம்புல விஷம் இருக்கிறதால எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா ஷென் இங்க வந்துருவாரு, நீங்க எந்த கிளம்பு அப்படின்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு கிளம்பிடுறா. ஷென் உள்ள வரான். இதுதான் நீ எனக்கு சொல்ல நினைச்ச விஷயமா, எவ்வளவு தைரியம் உனக்குன்னு அந்த டிவோர்ஸ் லெட்டரை கிழிச்சு போட்டுடுறான். வாஷி பாத்துட்டு இருக்கா. ஏதை ஏத்துக்கிட்டா என்ன, எனக்கு தெரியும் நீங்க என்ன ஈஸியா எஸ்கேப் ஆக விட மாட்டீங்கன்னு, ஆனா நான் வந்துட்டு கண்டிப்பா என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த டிவோர்ஸ் லெட்டரை கொடுத்திருக்கேன். இந்த ஒயின் கப்பை முடிச்சிட்டு குடிச்சிட்டு நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிடலாம் அப்படின்னு வாஷி ஒரு ஒயின் கப்பை கொடுக்குறா. அந்த கப்பை ஷென்னு கீழே எரிஞ்சிடுறான். டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, நீ என்ன ஈஸியா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் நினைச்சியா, முடியாதுன்னு சொல்ல வாஷி அந்த கப்பு ஒயினை குடிச்சிட்டு மறுபடியும் 2 கப்ல ஒயின் கொட்டு வரா. இங்க பாருங்களேன், நீங்களும் நானும் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோமோ அப்பயே நமக்குள்ள இருந்த உறவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல, நம்மளால பக்கத்துலயும் வர முடியல, ஆனா தள்ளியும் போக முடியல, இதுக்கும் மேல வேண்டான்னு சொல்ல ஷென் உடனே, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணதை ரெக்ரெட் பண்றியா அப்படின்னு கேக்குறான். என் வாழ்க்கையிலே நான் கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருந்தேன் அப்படின்னா அது அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நம்ம 2 பேரும் வில்லேஜ்ல இருந்தோம் பாருங்க, இப்ப கூட எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம கிராமத்துல போயிட்டு நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும், கோழி வளர்த்துட்டு நல்ல துணியெல்லாம் நம்மளே தச்சுட்டு அந்த மாதிரி வாழ்ந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்ல ஷென் அழ ஆரம்பிக்கிறான். என்ன வாஷி, நீயே என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ அமைதியை தேடி வேற எங்கேயோ போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷென் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேருக்குள்ள நம்பிக்கைங்கிறது இனிமே எப்போதுமே வராது, நீங்க ஏற்கனவே மெங்க கல்யாணம் பண்ணிட்டு கொன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்தீங்க, இன்னமும் அவங்களுக்கு புரியல, வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கப்பு ஒயினை கொடுக்குறா. ஷென்னு பார்த்துட்டு அது கீழே கொட்டிடுறான். வாஷி, நீ மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற, நம்ம 2 பேரும் இந்த கல்யாண முடிவு எடுத்தது நீதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வாஷி வேகமா அந்த ஒயினை அவ குடிச்சிட்டு கல்யாணத்தப்போ எப்படி கிஸ் பண்ணி இவளுக்கு ஒயினை ஊட்டி விட்டாலோ அதே மாதிரியே ஷென்னுக்கு கிஸ் பண்ணிடுறா. ஷென்னு ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கவே வேண்டான்னு சொல்ல அங்க இருந்து வாஷி கிளம்ப ஆரம்பிக்கிறா. அவளை புடிச்சு இழுக்கிறான். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதுக்கு மேல போற பாதை புடிக்காட்டி கூட நம்ம 2 பேரும் ஒரே பாதையில டிராவல் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு வாஷிக்கு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். போதை மாத்திர இருந்தது நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. ஷென்னு வாஷி 2 பேருமே ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலை ஆகுது. வாஷி எந்திரிக்கிறா. ஷென் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ்ல இருந்து அவனோட டோக்கனை மட்டும் திருடிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. ஏன்னா அவங்க இருந்து வெளியே போனோம்ல, அதுக்கு டோக்கன் வேணும்ல. ஷென் ஏஞ்சிட்டு லூவை உள்ள கூப்பிடுறான். உங்க டோக்கன் அப்படின்னு கேட்க, பரவாயில்ல அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போ, அந்த மலைக்கு வரதுக்காக தானே நம்ம 4th பிரின்ஸ வர சொல்லிருக்கோம், அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருப்பான்ட்டு, ஒருவேளை அவனை கொல்லணும்னு இவ பிளான் பண்ணானா கண்டிப்பா அங்கதான் போவா அப்படின்னு ஷென்னு சொல்ல லூவும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க டெய்லர் ஷாப்புக்கு வாஷி வந்துடுறா. கதவை தட்டுறா. டெய்லர் கதவை திறந்துட்டு, என் கிட்ட வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு கேட்க, செவருக்கு கூட காது இருக்கு, உள்ள வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள வர டெய்லர் அவ கழுத்துல கத்தி வச்சிடுறா. நீ செத்து போயிடுறீ, உன்ன மாதிரி வந்து திருட்டுத்தனமான புத்தி எல்லாம் எனக்கு கூட கம்மி தான் அப்படின்னு டெய்லர் சொல்ல, இங்க பாருங்க நேத்து ஷென்னை வந்து திடீர்னு காப்பாத்திட்டாரு, அது மட்டும் இல்லாம என்ன அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தினாரு, இப்பதான் சான்ஸ் கிடைச்சது, நான் வேகமா ஓடி வந்துட்டேன், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு வாஷி யோசிக்கிறா. அன்னைக்கு நடந்த விஷயத்த பார்த்ததாலதான் 4th பிரின்ஸ கொலை பண்றாங்க, அன்னைக்கு பார்த்தது நம்ம
உண்மைதான் சொல்லிட்டா கொலை பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு டெய்லரை பார்த்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், யார் அன்னைக்கு நம்ம ராணியோட அசிஸ்டண்ட கொலை பண்ணது அப்படின்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு 3 விரல காட்டுறா தேர்ட் பிரின்ஸ் அப்படின்னு. நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டெய்லர் கத்த ஆரம்பிக்க, இல்ல ராணி கிட்ட அவர் வந்துட்டு உண்மையா இருக்காருன்னா ராணி கிட்ட உண்மையா இருக்கிற நானும் அவர்கிட்ட வந்து முழு நன்றியோட இருப்பேன், அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆனா அன்னைக்கு பார்த்தது நான் தாங்கிறதால ஃபோர்த் பிரின்ஸ் கிடையாது, தப்பான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருச்சு, பயந்துட்டு நான் உண்மையை சொல்லல. இப்போ நீங்க பிளான் பண்ணி பாத்தீங்கன்னா கொல்ல வேண்டாம்ல, யோசிச்சுட்டு சொல்லுங்கன்னு அங்கிருந்து வாஷி கிளம்பி போயிடுறா. வேகமா டெய்லர் ஓடி போயிட்டு தேர்ட் பிரின்ஸ் உள்ளதா இருக்கான், அவன் முன்னாடி மண்டி போட்டு சாரி வாஷி சொன்னதை அன்னைக்கு நான் நம்பிட்டேன், இப்போ நம்ம என்ன பண்றது, இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு, ஃபோர்த் பிரின்ஸ் இன்னும் சாகல, இதுக்கும் மேல ஃபோர்த் பிரின்ஸ் பாக்கலங்கிறதால அவரை கொல்லாம விட்டுறலாமா அப்படின்னு கேட்க வேகமா தேர்ட் பிரின்ஸ் பாக்குறான். இத்தனை நாள்ல ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் காலி, ஏற்கனவே இந்த செகண்ட் பிரின்ஸை நம்மளால இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா சின் ஃபேமிலியோட சப்போர்ட் செகண்ட் ஃபேமிலிக்கு இருக்கு, அதனால ஃபோர்த் பிரின்ஸ் எப்பவுமே ஒரு டம்மியா தான் இருக்கா, அவனை கண்டுக்காம விடலாம்னு நினைச்சேன். ஆனா ஷென் அவனுக்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விடக்கூடாது, என்ன ஆனாலும் ஃபோர்த் பிரின்ஸ் செத்தே தான் ஆகணும் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிடுறான். இங்க ஃபோர்த் பிரின்ஸ் ஒரு வழியா கண்ணு முழிக்கிறான். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் வாஷி இருக்காளே, உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணா, இன்னைக்கு ஒரு பெரிய கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல ஃபோர்த் பிரின்ஸ் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவங்களும் அந்த டெய்லரும் சண்டை போட்டுட்டது, வாஷி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணி எழுப்ப ஆரம்பிச்சது எல்லாமே அவனுக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அசிஸ்டன்ட் வெளியே கிளம்புற நேரமா பார்த்து வேகமா வெளியே ஓடி போயிடுறான். ஆனா இன்னும் அவனுக்கு விஷம் சரியாகல, அப்படியே மறுபடியும் வாங்கி நடு ரோட்லயே விழுந்துடுறான். அங்க யாரோ வராங்க ஃபோர்த் பிரின்ஸ தூக்கிட்டு போறதுக்கு. இங்க நம்ம வாஷியோட வேலைக்கார போட நின்னுட்டு இருக்கா, நின்னு எதையோ குறுன்னு பாத்துட்டு இருக்கா. இவ ஏதோ பண்ணிட்டு திருட்டு தன்னை வேலை பண்ணிட்டு போறா அப்படிங்கறத லூ ஒளிஞ்சிருந்து பாக்குறான், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்போ அந்த பக்கமா ஒரு வண்டி ஒண்ணு வருது, குதிரை வண்டி. அந்த வண்டியில உள்ள வாஷி டெய்லர் 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. வாஷி சொல்லிட்டு இருக்கா, இந்த மழை ரொம்ப ஸ்டீப்பான மழை, கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கு, விழுந்தாங்கன்னா பயங்கரமா பாறையில அடிபட்டுதான் கீழே விழுவாங்க, யாராலையும் பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கதையை பத்தி பேச ஆரம்பிக்க, எதுக்கு அதை பத்தி தான் என்ன சொல்ற, எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு இந்த டெய்லர் கேட்டுட்டு இருக்கா. உன் வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பி, சீக்கிரமா வண்டியை கிளப்புங்கன்னு சொல்றா. இப்பதான் வாஷியை யோசிச்சு பாக்குறா, ஏற்கனவே முத நாள் வேலைக்கார பொண்ணு கிட்ட வண்டியை செய்யறவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு மெக்கானிசமா வண்டியில பிக்ஸ் பண்ண சொல்லு, புரியுதா, நாளைக்கு அந்த வண்டியில தான் நானும் டெய்லரும் கிளம்பணும் அப்படின்னு வண்டியில ஒரு மாற்றத்தை ஏற்கனவே வாஷி பண்ணிருக்கா. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஸ்டூலுக்கு கீழே ஏதோ லிவர் மாதிரி இருக்கு, அதை புடிச்சு கையில வச்சிட்டு இருக்கா. கரெக்டா பயங்கரமான பள்ளத்தாக்கோட மழை வந்துட்டு இருக்கு. அந்த மலை கிட்ட வந்ததுமா நம்ம வாஷி இந்த லிவரை புடிச்சு இழுத்துடுறா. அவ்வளவுதான், ஏற்கனவே டெய்லர் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த சீட்டு தூக்கி பறந்து மலை வழியா கீழே விழ ஆரம்பிக்கிறா. ஆனா இதுக்கு முன்னாடியே ரெடியா இருந்திருப்பா போல டெய்லர், அவளோட வித்தையை யூஸ் பண்ணி ஈஸியா அந்த ஆக்சிடென்ட் வந்து தப்பிச்சிடுறா. பள்ளத்தாக்கு வழியா கீழே விழாம நடுவுல இறங்கிட்டு வாஷிய பார்த்து, எவ்வளவு தைரியம் தான் என்னையே அட்டாக் பண்ண வந்திருப்ப, உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன், நல்ல வேளை தேர்ட் பிரின்ஸ் ஏற்கனவே இந்த ஐடியாவை என்கிட்ட கொடுத்துட்டாரு, அதனால எஸ்கேப் ஆயிட்டேன், இப்ப ஃபோர்த் பிரின்ஸ் சாக போறான், உன் மேல பழிய போட்டுட்டு நான் எஸ்கேப் ஆக போறேன், இப்ப எப்படி என் ஐடியா அப்படின்னு பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. அதை ஓபன் பண்ணா அதுல ஃபோர்த் பிரின்ஸ் இருக்கான். அதை பார்த்துட்டு வாஷி வேகமா வண்டிக்குள்ள ஏறிட்டு, ஃபோர்த் பிரின்ஸ்க்கு என்னாச்சு, அவர் ஏன் இங்க வந்தாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்போ நீங்க 2 பேரும் சாக போறீங்க, ஓ மெக்கானிசம் இருக்குல்ல அதேதான் இந்த வண்டியில நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லர் அந்த லிவரை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்க, இந்த வண்டியில இருந்து ஃபோர்த் பிரின்ஸ் கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்கான் மலையில இருந்து. ஆனா அதுக்குள்ள நம்ம வாஷி பிடிச்சிட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கமா நம்ம ஷென்னு அப்புறம் அவங்க ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க, வண்டியை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஷென்னு பாக்குறான், வண்டிக்குள்ள இருந்து வெளியே நீட்டிட்டு இருக்கிறது நம்ம ஃபோர்த் பிரின்ஸ், வாஷி அவனை பிடிச்சி ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு வேகமா பக்கத்துல இருந்து ஒரு பாலை விட்டு எறிய ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஃபோர்த் பிரின்ஸ்க்கு என்ன ஆக போகுது, ஷென்னு என்ன பண்ண போறான், வாஷியோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், அது வரைய பாய்.